Hi friends, இந்த வீடியோவில் uPVC விண்டோவை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து எந்த வகையில் நம்மளுக்கு பெட்டராக இருக்குது, அதே மாதிரி எந்த வகையில் வந்து ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாமா வேணாவா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டிசிஷன் மேக் பண்ணுற அளவுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோவில் வந்து இருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கலாம், இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணின்னு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபீல்டில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ வந்து ஃபுல்லு கம்ப்ளீட்டாக பாருங்கள், ஃபுல்லு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கனாக்கா பிவிசி மெட்டீரியல் இருக்குது, யூபிவிசி மெட்டீரியல் இருக்குது. பிவிசி வந்து பைப்ஸ் வந்து நார்மலாக வந்து அவுட்லெட் பைப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிவிசி மெட்டீரியலாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வாட்டரோட இன்லெட்டு விண்டோஸ்க்குமே வந்து யூபிவிசி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம யூபிவிசி பைப்ஸ் அதெல்லாம் விட்டுடலாம். யூபிவிசி அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா அன்பிளாஸ்டிசைடு பாலிவினைல் குளோரைடு. ஸோ மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பிளாஸ்டிசைசர் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலை வந்து யூஸ் பண்ணி அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அது வந்து பாலிவினைல் குளோரைடுங்கிற பிவிசி மெட்டீரியல். அதை யூஸ் பண்ணாமல் இல்லை லெஸர் குவான்டிட்டியில் யூஸ் பண்ணி பண்ணுறாங்கனாக்கா அது வந்து அன்பிளாஸ்டிசைடு பாலிவினைல் குளோரைடு, அதாவது வந்து யூபிவிசி மெட்டீரியல். இதுதான் மெட்டீரியலை பற்றின ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன். ஒரு விண்டோவுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்பிளாஸ்டிசைடு பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் அதோட கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தியாகுது. அதனால் இந்த மெட்டீரியல் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டீரியலாகவே வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் வந்து கிடைச்சிருது. ஓகேங்களா? அதாவது வந்து அன்பிளாஸ்டிசைட் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதனால் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டீரியலாக வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோட திக்னஸ், ஃப்ரேமோட திக்னஸ் வந்து மினிமம் ஒரு 60 mm வரைக்குமே கிடைக்குது. இதில் வந்து பீடிங்ஸ் வந்து அதோட ட்ராக், எத்தனை ட்ராக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 2 ட்ராக் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை 3 ட்ராக் யூஸ் பண்ணுறீங்களா, அதை பொறுத்து அதில் வந்து ட்ராக்கில் வந்து பீடிங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதோட திக்னஸ்மே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக வந்து லோடு எடுக்கிற மாதிரியான ஒரு திக்னஸ் கொடுப்பதுனால இது கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டீரியலாகவே மார்க்கெட்டில் இருக்குது. நீங்கள் தாராளமாக வந்து இந்த விண்டோ நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட லைஃப் ஸ்பேன் வந்து உங்களுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 years வரைக்கும் இதோட லைஃப் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இது வந்து மெட்டீரியலை பற்றி. இதில் மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸ் கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்குது. இன்றைக்கி கிடைக்கக்கூடிய வுட் அண்ட் ஷேடில் இல்லை வேறு மாதிரியான வுட்டோட ஷேடில் வேணும், இல்லை டிஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸ் வேணுனாக்கில் ஒரு சில கலர்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்மளுக்கு மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோ வந்து ஸ்விங் டைப்பில் யூஸ் பண்ணலாமா இல்லை ஸ்லைடிங் டைப்பில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னாக்கில் ஸ்விங் டைப் வந்து இதில் கொஞ்சம் மேஜரான டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதோட ரப்பர்ஸ், அதோட பீடிங்ஸ் இதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸில் வந்து ரொம்ப தொல்லை கொடுக்கும். ஸோ அதனால் வந்து ஜாஸ்தி மேக்ஸிமம் வந்து ஸ்லைடிங் டைப் தான் வந்து இந்த யூபிவிசி விண்டோஸில் வந்து பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸ்விங் டைப் போனீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக மெயின்டெனன்ஸில் வந்து நம்மளுக்கு நிறைய டிஃபெக்ட்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு சில மெட்டீரியல் பற்றின ஒரு சில ஸ்மாலான ஒரு இன்ட்ரடக்ஷன். ஓகேங்களா? சைட்டில் வந்து நீங்கள் ஒரு பண்ணுறீங்க அப்படின்னாக்கல இது வந்து எந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல இது வந்து ஒரு லைட் வெயிட் மெட்டீரியல். உங்களால் வந்து ஈஸியாக வந்து எடுக்க முடியும், எந்த இடத்துக்கும் வந்து எடுத்துகிட்டு போக முடியும், எடுத்துகிட்டு வர முடியும். இது வந்து அதனால் வந்து ஒரு லைட் வெயிட் மெட்டீரியல், ஈஸியான மெயின்டெனன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது மேனுஃபேக்சரிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும் பிவிசி யூபிவிசி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். அதாவது வந்து தண்ணி ஏதாச்சும் வந்து பண்ணாக்கல லீக் ஆகாத அளவுக்கு வந்து இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கும். இது வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆஃப்டர் பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு விண்டோவோட மெஷர்மெண்ட் வைக்கிறீங்க அப்படின்னாக்கல அந்த விண்டோவோட மெஷர்மெண்ட் மட்டும் லென்த்து பிரெத் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஃப்ரேம் மேக் பண்ணிவிட்டு அதுக்கான ஷட்டர்ஸ் மேக் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து சைட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. இதை வந்து ஒர்க்கு வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். சரிங்களா? ஒர்க்கு வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம வுட்டை கம்பேர் பண்ணும்போது கிளைமேட்டிக் கண்டிஷன், அதாவது மழை வெயில் இதனால் வந்து அதோட மெட்டீரியல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதோ இல்லை ஷ்ரிங்க் ஆகிறதோ இது சுருங்குற விரியும் தன்மையால் வரக்கூடிய அந்த கிராக்ஸு, ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இந்த மெட்டீரியல் வந்து வராது. ஓகேங்களா? யூபிஎஸ் மெட்டீரியல் வந்து இந்த மாதிரியான கிளைமேட்டிக் கண்டிஷனால் வரக்கூடிய அந்த கிராக்ஸு இல்லை அந்த ஜாயின்ஸில் வரக்கூடிய கிராக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து வராது. லைட் வெயிட்டாக இருக்கும், அதே மாதிரி ஈஸியாக மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும், ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும், ஒர்க்கு வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். இதெல்லாம் வந்து மேஜரான வந்து அட்வான்டேஜஸ்.
சரிங்களா. இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கா அப்படின்னாக்கல கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஏன்னா இதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60 mmக்குள்ளே வந்து ஒரு 2 இல்லை 3 பீடிங் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதில் வந்து டஸ்ட்டு மேஜராக வந்து பாட்டம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டஸ்ட்டு இதெல்லாம் வந்து உட்காந்துச்சு அப்படின்னாக்கா அதை வந்து க்ளீன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணணும். அதுக்கான வந்து நம்ம நீங்கள் ஒரு இடத்துல வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க, ஒரு வெண்டர் இருக்கிறாங்கனாக்கா அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னாக்கா அந்த பாட்டம் சைடில் வந்து ஏதோ 1 or 2 ஹோல்ஸ் போட்டாங்க அப்படின்னாக்கா அதை நீங்கள் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிக்க முடியும். தண்ணி யூஸ் பண்ணி கூட க்ளீன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. சப்போஸ் அந்த மாதிரியான இது கொடுக்கல அப்படின்னாக்கா நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மேஜராக வந்து ஸ்விங் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேஜரான வந்து மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட், அதாவது வந்து ரொம்ப ஹீட்டான இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சன்லைட் படும்போது என்னென்னா இதோட கலர்ஸ் வந்து ஷேட்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சரிங்களா. இதோட கலர் வந்து ஷேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. சரிங்களா. இது வந்து மேஜரான டிஸ்அட்வான்டேஜ். அதை விட ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்கா இதில் வந்து நீங்கள் மேஜராக வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா ஸ்லைடிங் டோர் தான் போகணும்னு சொன்னேன். பட் ஸ்லைடிங் டோர் போகும்போது என்ன ஆனாக்கல உங்களுக்கு நம்ம ஒரு 4x4 வந்து ஒரு விண்டோ மேக் பண்ணுறோம் அப்படின்னாக்கல ஒரு சைடு வந்து ஒரு ஷட்டர் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், இன்னும் ஒரு ஷட்டர் வந்து ஃபுல்லு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வந்து நம்மளுக்கு லைட்டிங் கிடைக்கும். விண்டோ என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒன்லி லைட்டிங்காகவும் காற்றோட்டத்துக்காக தான் வந்து நம்ம விண்டோ யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஒரு 4x4 விண்டோ பண்ணுறீங்க அப்படின்னாக்கல அதில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்லைடிங் விண்டோ போகிறீங்க அப்படின்னாக்கல 50% தான் வந்து உங்களுக்கு காற்றோட்டம் கிடைக்கும். இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. 50% தான் வந்து உங்களுக்கு வந்து காற்றோட்டம் கிடைக்கும். அந்த காற்றோட்டம் கம்மியாகும். நீங்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா விண்டோ சைஸ் நீங்கள் பெருசாக வச்சுமே உங்களுக்கு காற்றோட்டம் கம்மியாக கிடைக்கும். பட் வெளிச்சம் கிடைக்கும். கிளாஸ் போடுறதுனால வந்து உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். பட் காற்றோட்டம் கம்மியாக இருக்கும். சரிங்களா. இது வந்து ஒரு மேஜரான டிஸ்அட்வான்டேஜ். ஓகேங்களா. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 380 rupeesலேருந்து 500 600 வரைக்கும் நம்மளோட எந்த மாதிரி ட்ராக் நம்ம எடுத்துக்கிறோம், எந்த மாதிரியான மெட்டீரியல் சூஸ் பண்ணுறோம், அதோட திக்னஸ் எப்படி இருக்குது, ஸோ நம்ம ஸ்விங் சூஸ் பண்ணுறோமா இல்லை ஸ்லைடிங் சூஸ் பண்ணுறோமா, எத்தனை ட்ராக் யூஸ் பண்ணுறோம், மெஷ் வேணுமா வேணாவா, ஸோ இதை பொறுத்து நம்மளோட மெட்டீரியலோட இதோட ப்ரைஸ் வந்து இன்க்ளூடிங் லேபர் அண்ட் சப்ளை அண்ட் ஃபிக்ஸிங். ஓகேங்களா. 380லேருந்து 500 வரைக்குமே இதோட ப்ரைஸ் வந்து சேஞ்சஸ் இருக்குது. சரிங்களா. நம்ம வுட்டை கம்பேர் பண்ணும்போது ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக நடக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுனால அதுக்கான காஸ்ட்டை வந்து நம்ம ஸோ இப்போ உங்களுக்கு யூபிவிசி விண்டோஸ் பற்றின ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கல இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.